பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது இந்த 2ஆம் தவணையில் இறுதி அலகு 11 எமக்கு தேவையானவை கிடைக்கும் விதம். எமக்கு உதவி செய்வோர் யார் யார் எங்களுக்கு உதவி செய்ய போயினோம்னு நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பெற்றோர் பாடம் சொல்லித்தர உதவினம். அப்பா அம்மா சமைச்சு தருவா. ஆசிரியர்கள் பாடம் சொல்லி தருவினம். அடுத்து உறவினர்கள், எங்களோட சொந்தக்காரர்களும் எங்களுக்கு உதவுவார்கள். சகோதர சகோதரிகள், அண்ணா உதவுவான், அக்கா உதவுவா, தம்பி தங்கச்சி சகோதரர்கள் உதவுவார்கள். நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், அவர்களும் உதவுறதில்லோ. பாடம் சொல்லி தருவினம், விளங்காததை கேட்டு படிக்கலாம். அடுத்து நாம் எமக்கு தேவையானவற்றை சந்தை கடைகள் என்பனவற்றிலிருந்து பொருட்கள் வாங்குகிறோம். இங்கே பாருங்கோ, சந்தையில் சாமான்கள் வாங்குகிறார்கள். கடைகள், கடைகளில் பொருட்கள் வாங்குவோம். அப்போ நமக்கு தேவையானவற்றை நாங்கள் வாங்குறது கடைகளும் சந்தைகளும். அடுத்து வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டத்தில் நாங்கள் மரக்கறி வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். கிழங்கு வகைகள், கீரை வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். சில மரக்கறி வகைகளை வீட்டு தோட்டத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். கடையில் வாங்கும் பொருட்கள் என்னென்று பார்ப்போம். கறிச்சரக்குகள், பானங்கள், பற்பசை, பேஸ்ட், சவர்க்காரம், அரிசி, சீனி, உப்பு, ஜாம் போன்ற பொருட்களை கடையில் வாங்குகிறோம். அடுத்து வீட்டு தோட்டத்தில் இருந்து பெறும் பொருள்கள் காய்கறிகள், வெஜிடபிள்ஸ், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், மிளகாய், கத்தரி, வெண்டி, வெள்ளரை, தக்காளி, பொன்னாங்கானி போன்றவற்றை பெறலாம் வீட்டு தோட்டத்தில் இருந்து. இங்க பாருங்க பிள்ளைகள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் வீட்டு தோட்டத்தின் பயன்கள். நாளாந்த தேவைக்கு உடனே பெறலாம். தேவைண்டா உடனே போய் ஆஞ்சு கொண்டு ஓடிடலாம். சுத்தமானதாக இருக்கும். நச்சுத்தன்மை அற்றது. புத்தம் புதியதாக பயன்படுத்தலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ் மரக்கறிகளாக இருக்கும். அப்ப நாங்கள் வாங்கும் பணம் மிச்சம். எங்கட தோட்டத்திலே இருந்து எடுத்தா நாங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை தானே. அப்ப மிச்சம். மீதியானவற்றை விற்று பணம் பெறலாம்.
எங்களுக்கு எடுத்தது போக மிச்சத்தை விற்றா காசு வருமல்லோ, மீதியானத்தை விற்று பணம் பெறலாம். நாம் பயன்படுத்திய பின் கழித்தொதுக்கும் சில பொருட்கள். இப்போ நாங்கள் பாவிச்சுட்டு எரிஞ்சிருப்போமல்லோ, தண்ணீர் போத்தல்கள், பென்சில் கூறாக்கும் கருவி, கட்டர் எல்லாம் பாவிச்சுட்டு நாங்கள் எரிஞ்சிருவோமல்லோ. விளையாட்டு பொருட்கள், நீங்க சின்ன பிள்ளைல விளையாடின சாமான்கள் எல்லாம், சப்பாத்துக்கள், கலர் பெட்டிகள், இது வாட்டர் கலர், சாக் கலர் பூசிட்டு சின்ன போச்சுட்டு எரிஞ்சிருவோம். என்ன பேனா, பென்சில், இந்த பொருட்களை கழித்தொதுக்குவதற்கான காரணங்கள் என்னென்று பார்க்க போறோம். தண்ணீர் போத்தல்கள், விளையாட்டு பொருட்கள் உடைந்து போதல். உடைஞ்சா நாங்க எரிஞ்சிடுவோம். சப்பாத்தின் அடிப்பாகம் கலன்று போதல். சப்பாத்து இப்படி பிஞ்சிருந்ததுன்றா நாங்க வேணாமண்டு எரிஞ்சிடுவோம். பென்சில் கூர் உடைதல். புதியதை வாங்கியதும் பழையதை ஒதுக்குதல். நாங்க புது பென்சிலை கண்ட உடனே பழைய பென்சில்களை விட்டுடுவோம். நாம் கழித்தொதுக்கும் பொருட்களை உச்ச அளவுக்கு பயன்படுத்திய பின்னர் தான் கழித்தொதுக்க வேண்டும். நாம் எந்த பொருளையும் சிக்கனமாக கவனமாக பயன்படுத்த வேண்டும். சரியாக சேதமடையாது பயன்படுத்த வேண்டும். இங்க பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு படிக்க போறது, நாம் எம்மிடம் உள்ளவற்றை உதவி தேவைப்படுவோருக்கு கொடுத்து உதவ வேணும். கொடுக்கும் போது மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். சில வேளை எமக்கு தேவையானவற்றை பிறரிடம் பெற நேரிடும். எனவே எம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்தளித்தல் வேண்டும். நாம் கொடுத்து உதவக்கூடியவை பென்சில், அழிப்பான், ரேசர். உணவு, கலர்பெட்டி, கத்தரிக்கோல், இவற்றை நாங்கள் கொடுத்து உதவலாம். அடுத்து இயற்கையான நிறங்களை பெறக்கூடிய பொருட்கள். செங்கல் தூள், கரி, நீலப்பூ, பீட்ரூட் கிழங்கு, செவ்வரத்தம் பூ. பாடல் வாழை. எங்கள் வீட்டு தோட்டம் தண்ணில் 2 வாழை மரங்கள், தங்கம் போலே மஞ்சள் நிறத்தில் தகதகும் பழங்கள். எங்கள் வீட்டு தோட்டம் தண்ணில் 2 வாழை மரங்கள், தங்கம் போலே மஞ்சள் நிறத்தில் தகதகும் பழங்கள். வாழை மரத்தில் இலைகள் பூக்கள் வண்ணம் பச்சை சிவப்பு. வாழை மரத்தில் இலைகள் பூக்கள் வண்ணம் பச்சை சிவப்பு. வாழை மரம் போல இலை போல காய் போல மற்றவர் உதவுதல் சிறப்பு. வாழை மரம் போல இலை போல காய் போல மற்றவர் உதவுதல் சிறப்பு. மற்றவர் உதவுதல் சிறப்பு. கவிஞர் செல்ல கணபதி இந்த பாடலை இயற்றியுள்ளார்.
நீங்களும் பாடி மகிழுங்கள். எமக்கு தேவையானவை கிடைக்கும் விதம். How we get our needs. இந்த அலகில் வர்ற சொற்களை பார்ப்போம். ஷர்ட், SHIRT, ஷர்ட். வாட்டர் பாட்டில், தண்ணீர் போத்தல். வாட்டர் பாட்டில். புக், புத்தகம். புக். பென்சில், PENCIL, பென்சில். ஸ்கூல் பேக், பாடசாலை புத்தகப்பை. லஞ்ச் பாக்ஸ், சாப்பாட்டு பெட்டி. லஞ்ச் பாக்ஸ். ரைஸ், சோறு. RICE, ரைஸ். ஜாம், பழக்கூழ். JAM, ஜாம். ஃபிஷ், மீன். FISH, ஃபிஷ். டால், பருப்பு. DHAL, டால். உருளைக்கிழங்கு. POTATO, பொட்டேட்டோ. கேரட், CARROT, கேரட். ஜிஞ்சர், GINGER, ஜிஞ்சர், இஞ்சி. கரி லீவ்ஸ், கறிவேப்பிலை. கரி லீவ்ஸ். சில்லிஸ், மிளகாய். சில்லிஸ், மிளகாய். சில, சில. சூப்பர் மார்க்கெட், மீச்சந்தை. சூப்பர் மார்க்கெட். ஃபேர், சந்தை. அழகான என்றும் ஃபேர சொல்லுறது. வெஜிடபிள்ஸ், காய்கறிகள். வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ், பழங்கள். ஃப்ரூட்ஸ். பாக்கெட், உடைப்பை. எங்களோட சட்டையில இருக்கிறதில்ல பாக்கெட். பாக்கெட். ப்ளீஸ் கிவ் மீ அ பென்சில். தயவு செய்து எனக்கு ஒரு பென்சில் தாருங்கள். ப்ளீஸ் கிவ் மீ அ பென்சில். Can I have a book? உங்கள் புத்தகத்தை தர முடியுமா? Can I have a book? Here you are. அது இங்கே உள்ளது. Here you are. Thank you. தங்களுக்கு நன்றி. சொல்ற நீங்க எல்லாம் thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.